ஆப்பிரிக்கா நாடுகளிலேயே மிகப்பெரிய நதி என்றா அது நைல் நதி தான். எந்த அளவு என்றா உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய நதி என்ற சிறப்பை பெற்றது இந்த நதி தாங்க. எகிப்து நாட்டு மக்களாலே ஈஜிப்ட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் த நைல் என்று சொல்லும் அளவுக்கு புகழ் பெற்று காணப்பட்டுச்சு. பழங்காலத்துல அந்த மக்கள்கிட்ட ஒரு விதமான மூட நம்பிக்கை கொண்டு இருந்தது. நைல் நதி சில நேரங்கள்ல வற்ற ஆரம்பிக்கும். ஒரு கன்னி பெண்ணை அலங்கரிச்சு பலி கொடுத்தா தான் நதி பெருக்கெடுத்து ஓடும் என்ற போலியான நம்பிக்கையில மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ எகிப்து நாட்டு ஆளுநரா இருந்த அம்ரு இப்னு ஆஸ் என்ற சஹாபி இதையெல்லாம் கவனிச்சு கலிஃபா உமருக்கு கடிதம் ஒன்று எழுதுறாங்க. கடிதத்தை படிச்ச கலிஃபா உமர் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர ஆளுநரான அம்ரு இப்னு ஆஸுக்கு தான் பதில் கடிதம் எழுதுவாங்க என்று எல்லோரும் எதிர்பார்த்தது. ஆனா அவங்க எழுதினது வற்றி கொண்டிருக்கும் அந்த நைல் நதிக்கு. கடிதத்தை பின்வருமாறு எழுதுறாங்க. அல்லாவின் அடியான் உமர் இப்னு கத்தாப் அவர்களிடமிருந்து நைல் நதிக்கு, நீ உன் விருப்பத்தினால் ஓடுகிறாய் என்றால் ஓடாதே. ஆனால் ஒரே இறைவனும் வல்லமையும் உடைய அல்லாஹ் உன்னை ஓட செய்கின்றான் என்றால் நாங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம், அவன் உன்னை ஓடச் செய்யட்டும் என்று கடிதத்தை எழுதுறாங்க. இந்த கடிதம் எகிப்து நாட்டு ஆளுநரான அம்ரு இப்னு ஆஸுக்கு கிடைச்சப்போ அப்படியே கடிதத்தை நைல் நதியில போடுறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து மக்கள் பார்த்தப்போ 24 அடி உயரத்துல நதி பெருக்கெடுத்து ஓடுது. மக்களிட மத்தியில இருந்த தவறான நம்பிக்கைகளும் இதன் மூலம் அகற்றப்பட்டுச்சு. அன்னையில இருந்து இன்று வர இந்த நைல் நதி வற்றவே இல்லைன்னு பல ஆய்வுகள் சொல்லுது.